இலங்கை யுத்த குற்றவாளிகளை தடை செய்வது குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றில் விவாதம். விடுதலை புலிகளுடனான போரை தடுக்க தவறியமைக்கு யார் பொறுப்பேற்பது? பௌத்தபிக்கு கேள்வி. இலங்கையில் தமிழ் தேசிய உணர்வை மங்க செய்து மதவெறியை விதைக்கிறது பாஜக. வடக்கு கிழக்கில் உள்ள சிறுவர்கள் விடுதலை போராளிகளைப் போல் ஆடை அணிந்து மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்றதை கடும் போக்குவாத அமைப்பான சிங்கள ராவே அமைப்பின் தலைவர் அக்மிமென தயாரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், அண்மையில் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வொன்று இடம்பெற்றது. இலங்கையின் பயங்கரவாத இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் கருதப்படுகின்றது. இது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் நினைவேந்தல்களை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது. விடுதலை புலிகளின் சமாதிகளை வைத்து இந்த நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. விடுதலை புலிகள் இயக்கத்தினரை போன்று அங்குள்ள சிறுவர்களுக்கு ஆடை அணிவித்து இந்த நினைவேந்தல் நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் யுத்த மனநிலையை சிறுவர்கள் மத்தியில் உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தவறான உதாரணங்களை இதன் மூலம் காட்டுகின்றார்கள். அத்துடன் எமது தரப்பினர் இந்த சிறுவர்களின் நாட்டை பறித்ததை போன்ற எண்ணத்தை சிறுவயதிலேயே அவர்களுக்குள் வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் திணிப்பார்கள். இந்த நிலையில் இவ்வாறாக முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முப்படையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் தற்போது பயங்கரவாதம் என்று ஒன்று கிடையாது. எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் இலங்கையில் நடைபெறக்கூடாது. இலங்கையில் அனைத்து மக்களும் தற்போது ஒற்றுமையாக வாழ்கின்றனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கை போர் குற்றவாளிகளை பிரித்தானியா தடை செய்வது குறித்து கலந்துரையாட பிரித்தானிய நாடாளுமன்றில் விவாதம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விவாதமானது எதிர்வரும் 5ஆம் திகதி மாலை 2:30 மணி முதல் 90 நிமிடங்களுக்கு நாடாளுமன்றின் வெஸ்ட் மினிஸ்டர் அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விவாதத்தின் போது இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர் குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகாரத்தின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானியாவால் தமிழ் இளையோரும் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோரும் ஒன்றிணைந்து சவேந்திர சில்வாவை தடை செய்யும் முயற்சிக்கு சர்வதேச ஆதரவை திரட்டும் நோக்கில் பல்வேறு வழிகளில் போராட்டத்தினையும் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 2021 சர்வதேச மனித உரிமை அமைப்பு சவேந்திர சில்வாவின் யுத்த குற்றங்களுக்கான ஆதாரங்களை உள்ளடக்கிய 50 பக்க அறிக்கையொன்றினை பிரித்தானிய அரசிடம் சமர்ப்பித்து அவரை தடை செய்யும்படி கோரியிருந்தது. பின்னர் 2021 ஆண்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் 2019 முதல் 2021 வரை சவேந்திர சில்வாவின் கட்டளையின் கீழ் இராணுவத்தால் சித்திரவதை செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்டவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்து சித்திரைவதைகளுக்கு காரணமான சவேந்திர சில்வா பிரித்தானியா அரசினால் தடை செய்யப்பட வேண்டும் என கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரினதும் முயற்சியின் விளைவாக பல பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர் குற்றவாளிகளை தடை செய்யுமாறு பகிரங்கமாக கோரிக்கை விடுத்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்திய காணொளியொன்றும் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த அயராத முயற்சியின் அடுத்த கட்ட முன்னேற்றமாக தற்போது தமிழருக்கான பிரித்தானிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவின் தலைவரான எலியட் கல்ஃபோனின் உதவியுடன் இந்த நாடாளுமன்ற விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினமாகிய எதிர்வரும் 10ஆம் திகதியன்று பிரித்தானியா தனது புதிய தடை பட்டியலை அறிவிக்க உள்ள நிலையில் இந்த நாடாளுமன்ற விவாதம் மிக முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அனைத்து பிரித்தானியாவால் தமிழர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தத்தமது பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு இலங்கை யுத்த குற்றவாளிகளை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துமாறு அவசர கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்புவதற்கான மாதிரி கடிதம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் இடம்பெற்ற போரை தடுக்க தவறியமைக்கு யார் பொறுப்பேற்பது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அபயராமை விகாரையின் விகாராதிபதியுமான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய பதில் காவல்துறை மா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அபயராமை விகாரையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு
கருத்து வெளியிடும் போதே முருத்தட்டுவே ஆனந்த தேரர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். புதிய பதில் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோன் நேற்று முன்தினம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் குறித்த நியமனத்தை எதிர்ப்பதாக கத்தோலிக்க திருச்சபை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தேசபந்து தென்னகோன் தவறியுள்ளார் எனும் குற்றச்சாட்டையும் கத்தோலிக்க திருச்சபை முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமாயின் விடுதலை புலிகளுடனான போரை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்கு யார் பொறுப்பேற்பது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அபயராமை விகாரையின் விகாராதிபதியுமான முருத்தெடுவே ஆனந்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள எதிர்ப்புக்கு பின்னால் வேறு மறைக்கப்பட்ட திட்டங்கள் இருப்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசபந்து தென்னகோனின் நியமனத்தை கத்தோலிக்க திருச்சபை ஏன் எதிர்க்கின்றது எனவும் அவர் சிங்கள பௌத்தர் எனும் காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் சிங்களம், முஸ்லிம், தமிழ் என அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த மக்கள் இருப்பதாகவும் கத்தோலிக்க திருச்சபை தேவையற்ற மத ரீதியான பிரச்சினைகளை தூண்ட முயற்சிக்க கூடாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகாநாயக்க தேரர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களில் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆதரவளிப்பதாகவும் அதனை இல்லாது செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் எனவும் முருத்தெடுவே ஆனந்த தேரர் கோரியுள்ளார். இதேவேளை தேசபந்து தென்னகோனின் நியமனம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு அறிவிக்கவில்லை என கத்தோலிக்க திருச்சபை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மகாநாயக்க தேரர்களுக்கும் இது தொடர்பில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ் தேசிய உணர்வை மங்க செய்து மதவெறி உணர்வை பாஜக விதைத்து வருவது வேதனை அளிக்கின்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த வேங்கங்காலியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க நேற்று வந்த அவர் செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை சிங்கள இனவெறி அரசு மேற்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் உலக நாடுகளும் வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்துக்களுக்காக தொண்டாற்றுகின்றோம் என சொல்லும் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடியெடுத்து வைத்து இன உணர்வை நேர்த்து போக செய்யும் வகையில் மத உணர்வை பரப்பி வருகின்றனர். இந்து கோயில்கள் இடிக்கப்படுவதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. தமிழர்களின் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் கட்டுவதன் மூலம் சிங்களவர்கள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகின்றனர். இந்து கோயில்கள் இடிக்கப்படுவதை பாஜக பொருட்படுத்தாமல் தமிழ் தேசிய இன உணர்வை மங்க செய்து மதவெறி உணர்வை விதைத்து வருவது வேதனை அளிக்கின்றது. தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களை சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய அரசு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் உள்ளூர் அரசியல் சக்திகள் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் இதனை அதிகமானோர் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளூர் அரசியல் சக்திகளில் 53% சம்பந்தப்பட்டிருப்பதாக வெரிடே எனப்படும் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கடந்த அக்டோபரில் ஆய்வு நடத்தப்பட்டதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை முழுவதும் உள்ள 1029 பேரிடம் தேசிய பிரதிநிதித்துவ மாதிரி பதில்களின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் பங்கேற்ற 8% மாத்திரம் உள்ளூர் அரசியல் சக்திகளின் தலையீடு இல்லாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் 39% கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.